சொன்னிமா என்னாச்சு? என்ன மூஞ்சில எல்லாம் காயமா இருக்கு? என்னாச்சு? ஏன் இவ்வளவு நாள் வீடியோ போடல? ஆமா கண்ணு, வீடியோவே போட முடியல. மொத்தத்தில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹாய். அடி போட்டுருச்சு அம்மாவுக்கு. என்னன்னா, நான் பைக்கில் போகிறப்ப கீழே விழுந்துட்டாங்கன்னுங்களா. அது என்னோட தப்பு தான். ஒரு கை பிடிச்சி ஒரு கை பிடிக்காமல் விட்டுட்டேன். அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்படியே கமுந்து கீழே விழுந்துட்டேன். இந்த நல்ல மூக்குக்கு அடி, முகமெல்லாம் ஃபுல்லாக வீங்கிருச்சு. இப்போ பரவாயில்ல. காலில் 2 கால் அடி எல்லாம் அடிபட்டுருச்சு. அதனால் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு வயசானவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி 2 வீலரில் கூட்டிகிட்டு போகிறப்ப பத்திரமா கையை பிடிச்சிக்கங்கன்னு 1 டைமுக்கு 2 டைமு நீங்கள் சொல்லுங்கள். சொன்னால் தான் அவங்களுக்கும் கவனம் இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா நான் பண்ண தப்பு தான் சொல்கிறேன். அதனால் கையை பிடிச்சிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சைடு மட்டும் பிடிச்சிட்டு இந்த கையை ஃப்ரீயாக விட்டுட்டேன். வண்டி நிறுத்தின வண்டியை அப்படியே ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே கமுந்து கீழே விழுந்துட்டேன். அதன் உங்க பையன் கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டாரான்னு நினைக்காதீங்க. நான் இல்லை பிள்ளைங்களாம் யாரும் கூட்டிகிட்டு போகல. இப்போ எங்கள் தம்பி பொண்ணு எப்பயும் ரெகுலராக கூட்டிகிட்டு போகிறவ தான். அன்னைக்கின்னு சரி வழியில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரோட்டில் நடு ரோட்டில் நின்று யாரும் தயவு செஞ்சு நியாயம் பேச வேணாம். கொஞ்சம் ஓரமாக அவங்களுக்கு போகிறவங்களுக்கு வழி விட்டுட்டு நின்னோம்னா அவங்களுக்கும் சிரமம் இருக்காது. அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. அதுவுமே ஒரு இதுக்காக சொல்கிறேன், நான் முன்னெச்சரிக்கைக்காக சொல்கிறேன். உடனே சிம்பதிக்காக வீடியோ போட்டோம்னா நினைக்காதீங்க. அம்மா அந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சாங்க. உங்ககிட்ட சொல்லணும். யாரும் உட்காந்துட்டு போறாங்க, கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. ரெண்டாவது வண்டி நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கள, அப்போ என்ன பண்ணோன்னா நல்லா பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. நான் பண்ணின தப்பு அதுதான். நான் தான் பண்ணினது தப்பு. ஒரு கையை பிடிச்சிட்டேன், இன்னொரு கையை பிடிக்கல. இப்போ நான் மட்டும்தான் கீழே விழுந்துட்டேன். வண்டி ஓட்டும் போது எப்பவுமே வண்டிக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா வண்டி ஓட்டுறவங்க வண்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால கிரிப்பா இருக்கும். எப்பவுமே பின்னாடி உட்காரவங்க கவனமா உட்காருங்க. உங்களை நீங்க சேஃபா பாத்துக்கோங்க. ஆமா, நமக்காக தான் இந்த வீடியோ முக்கியமா. ஆமா, கண்டிப்பா. நம்ம கை கால் நான் என்னன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது, எனக்கு கை கால் எந்த இது இல்லை, அடி இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கை கால்லாம் ஏதாவது அடிபட்டிருந்தா 3 மாதம் 6 மாதம் ஆகும் அது சரியாகிறதுக்கு. அது வரைக்கும் தப்பிச்சிட்டேன். அதனால் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருங்க கண்ணுங்களா. பத்திரமா பைக் ஓட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கண்ணுங்களா.